ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 24வது நாள், ஜூன் 11 மணி. இப்போ கரெக்டாக 8:55 ஆகுது. நம்ம நேற்று கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெட்ரோல் பங்கில் தூங்கினோம். இப்போ அங்கேருந்து நேற்று எத்தனை பூச்சால நம்ம பார்த்தா ரேஞ்சர் வந்து காரில் வந்தார். அவரே நம்மளை பிக்கப் பண்ணி இந்த கைமாரா ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் மாதிரியே என்னை விட்டுட்டு போயிட்டார். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு டிராக்டர் பிடிச்சேன். உசுர் பயத்தை கண்ணில் காமிச்சிட்டான் பரமான்ற மாதிரி. ஓட்டுறான், டிராக்டர் ஓட்டுறாரா ரேஸ் ஓட்டுறாரா அங்கே அப்படியே வளைச்சி லோக்கல் கையை வளைச்சி ஓட்டுறாரு. அந்த பேக் வேறு அங்கிட்டு இழுக்குது. ஒரு வழியாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் இல்லைங்கிற பீக்கு இருக்குன்னா ரோடுவேஸில் 7.9 கிலோமீட்டர் இருக்குது. பாதை எதுவுமே தெரியல. இதில் எப்படி பாதையை கண்டுபிடிச்சி நம்ம நடந்து ஐயோ. ஓகே, போகலாம். கிளைமேட்டை பாருங்க. கீழே ஒன்றும் இல்லை, டவக்குன்னு மேலே வந்தோடனே சரியான மிஸ்டாக இருக்குது. ஒன்றும் தெரியல. ஒரு 10 மீட்டர் தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம போகிற பாதை ரைட்டாக ஒன்று மேப் பார்த்தா தான் தெரியும். ஓகே, போகலாம். நம்ம போகிற ரூட்டு இப்படி போய் இந்த தான் இருக்குது மேலே. அது நல்ல வேலை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஷார்ட்கட் இருந்துச்சு, அதனால் பாதை இருக்குமோன்னு பார்த்தேன். ரோடு மேலே இருக்குது. நம்ம இதில் ஏறி போகலாம். அதுக்கு அதிலே போயிடலாம். சரி, ஒரு சின்னதாக ஒரு அட்வென்ச்சர். இந்த மான்சூன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரணும். முள்ளங்கிரிக்கு ஒன்றும் தெரியலை. ஃபுல்லாக மிஸ்ட்டு. எதுக்கு இருங்க, ஒரு 10-15 மீட்டர் போனான்னா காணாமல் போயிடறானுங்க. இது கடைசி பார்க்கிங் நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் கார்லாம் வரும். ரோடெலாம் நல்லா இருக்குது. அவங்க மறைச்சி ஜீப்பு சவாரிக்காண்டி மறைச்சி வச்சுருக்கானுங்க. இல்லை பார்க்கிங் கூட நிற்குமா என்ன எதுன்னு தெரியலை. மந்தல்பேட்டில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. நம்ம போகலாம். இதான் பீக்கு. நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போகலாம். மழை வேற தூங்குது. காற்று அப்படியே இழுத்துட்டு வருது. நல்லா உயரம் இது. இங்கே ஒரு கேவ் இருக்குது. இதை பார்க்கலான்னு தான் வந்தோம். இது கீழே அப்படியே போக முடியுமான்னு பார்த்துட்டு போவோம். அப்படி ஒரு சின்னதாக மழை பெஞ்ச நினைக்காம இருக்க பெஸ்ட்டு ஒன்று அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை, அப்படியே சின்னதாக போய்கிட்டே இருக்குது. கேவ்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஓகே, இந்த சைடு ஒரு 1 கிலோமீட்டர் ஷார்ட்கட் ஒரு ரூட் இருந்துச்சு. ரோடு நல்லா இருக்குது. ரூட்டு பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியலை எனக்கு. நான் அங்கேருந்து போனால் 10-12 கிலோமீட்டர் போகணும். இது 1 கிலோமீட்டர். அதனால் இதை தேர்ந்தெடுத்து இதுக்குள்ள வரேன். இங்கே விஷயம், சோகமான விஷயம் என்னென்னா இங்கே புலி இருக்குது. அதுதான் புலி, யானையெல்லாம் இருக்குது. யானை கூட பிரச்சனை இல்லை, புலி அதுதான் பயம். ஓகே, வீடு ரோடெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. நம்ம போகலாம். வியூவை பாருங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்ம பாபா புத்தகிரி அதுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கு அங்கேருந்தே நமக்கு நல்ல லிஸ்ட்டு. இவங்க அண்ணன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். உங்கள் பேர் கணேஷ். ஓகே, நம்ம மை ஃபேமிலி ஆல்சோ எல்லோரும் கசின்ஸ். நம்ம மீட் பண்ணுற எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம போய் ஃபால்ஸை பார்க்கலாம். டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்க்கலாம்.
ட்ராவல் அரசன் அரசன். ನಾಡೋಡಿ ಓಕೆ 21 days 200 followers 24 days 1100 followers. 900 plus I leave my hometown. Now your cousins and support you tell. ஓகே ஓகே இவங்களோட தான் நம்ம போகிறோம். பின்னாடி ஒரு 4-5 பேரை விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம போகலாம். ஒரு லேக் இருக்குது, நல்ல ஆள் இருக்காங்க. பிக்னிக் மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். சரியான கிளைமேட். ஓகே